இன்றைக்கு நாங்கள் திலாப்பி புளித்தண்ணியும் ரோக் ஃபிஷ் ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம். முதல்ல நாங்கள் புளித்தண்ணிக்கு தேவையான வெங்காயம், மாங்காய், இங்கால பச்சை மிளகாயும் வெட்டி கருவேப்பிலையும் கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். மாங்காய் அவ்வளோண்டு புளி இல்லாதால கொஞ்சம் பழப்புளி சேர்க்க போகிறோம் புளித்தண்ணிக்கு, அதால் புளியும் ஊற விட்டுருக்குறோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் பொரிக்கிறதுக்கு தேவையான மீன், அதாவது ரோகு ஃபிஷ் எடுத்து 2 திலாப்பி ஃபிஷ்ஷும் ரோகு ஃபிஷ்ஷும் நாங்கள் மஞ்சள் போட்டு கழுவி எல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் முதல்ல புளித்தண்ணி வைக்கிறதுக்கு தேவையான வெட்டி வச்ச மாங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ப்போம். இதோடு நாங்கள் புளித்தண்ணிக்கு தேவையான புளியையும் கரைச்செடுத்து விட்டுக்கொள்வோம். இதோடு நாங்கள் புளித்தண்ணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கிறோம். அதோடு நாங்கள் கறிக்கு தேவையான அளவு உப்பும், இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்வோம். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு நாங்கள் தேவையான ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம். புளித்தண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளவும் தான், வேறு ஒன்றும் நாங்கள் சேர்க்க தேவையில்லை. எல்லாம் போட்டு நல்லா மூடி நல்லா கொதிக்க விட்டோம்டா சரி. புளித்தண்ணி நாங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிட்டோம். இஞ்சால ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு ஃபிஷ்ஷை ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதோடு நாங்கள் ஃப்ரைட் ஃபிஷ் மசாலா சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோடு நாங்கள் கொஞ்சம் புளி ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும், அதால் ஒரு கொஞ்சம் நாங்கள் தேசி புளி சேர்த்துக்கொள்ளுவோம். அளவான தேசி புளி விட்டுட்டு நாங்கள் எல்லாம் ரெடி. அது அப்படியே அந்த மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷில் சேர்கிற மாதிரி அவ்வளோத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த நாங்கள் போட்ட மசாலா எல்லாமே மீனில் நல்லா பிரண்டு நல்லா எல்லா இடமே வடிவாக பிரட்டி எடுத்துருக்குறோம். எல்லாத்துலேயுமே மசாலா பிரண்டு வடிவாக வந்திருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்து பொரிச்சோம்டா அப்படியே எல்லாம் மீனில் ஊறி எங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு டைம் காணாது, அதால் நாங்கள் எளியாகவே பொரிச்செடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான பேன் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி நான் அதை ஹீட்டாகி வந்துட்டுது. இப்போ மீனை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக விடுவோம். எண்ணெய் எங்களுக்கு நல்லா சூடாகிட்டது. நாங்கள் பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்ச மீனை எடுத்து நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்போம். நாங்கள் மீனை பொரிய விட்டுட்டு இஞ்சால எங்களுக்கு எங்களோட புளித்தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு அதை ஒருக்கா நாங்கள் எல்லாம் அவிஞ்சிட்டோன்னு ஒருக்கா பார்ப்போம். நாங்கள் நல்லா கிண்டக்கூடாது, நல்லா கிண்டினோம்னா மீன் எல்லாம் கரைஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாம் அவிய கிடக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் பொரியறதுக்கு போட்ட மீன் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ எல்லாம் திருப்பி விடுவோம் பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு மீன் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் இனி மீனை இறக்கி எடுத்துக்கொள்வோம் உண்டா. அதே மாதிரி நாங்கள் கிடக்கிற மற்ற மீனையும் போட்டு பொரித்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம் ரெடியாக. நாங்கள் பொரிச்சு எடுத்த மீனை பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குண்டு, பார்க்கவே ஆசையாக கிடைக்கு, சாப்பிடணும் மாதிரி. இந்த மீன் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வேண்டி சமைச்சு பாருங்கள். நல்ல மீன், டேஸ்ட்டும் அவ்வளோ ஒன்று நல்லாயிருக்கும். நீங்களும் வேண்டி சமைச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா எங்களுக்கு புளித்தண்ணி ரெடி ஆகிட்டுது. ஒரு கப் பார்ப்போம், கிண்டி பார்த்தோம்னா தெரியும். நாங்கள் மீன் கரைஞ்சிடும், நல்லா கிண்டக்கூடாது. அந்த சைட்டால் எடுத்து மாங்காயை நசிச்சு பார்த்தோம்டா மாங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் அவிஞ்சிட்டேன்டா
ஓகே, எங்களுக்கு நல்லா கன நேரமாக விட்டுட்டோம். மீனெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி இருக்குண்டு துண்டெல்லாம் மீனெல்லாம். எங்களுக்கு எல்லாமே பச்சை மிளகா வெங்காயம் போட்டு எல்லாமே நல்லா அவிஞ்சு நாங்கள் விட்டது எல்லாமே உப்பு புளியெல்லாம் டேஸ்ட் பார்த்தோம். உப்பு புளி எல்லாமே நல்ல அளவாக இருக்குது. நாங்கள் போட்ட உப்பே காணும், திரும்ப போட தேவையில்லை. புளி தண்ணி கொஞ்சம் நாங்கள் தண்ணியாக இறக்கினா தான் சாப்பிடையும் நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இனி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி கொள்வோம். இதிகாசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நான்